ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது ஜஸ்ட் பிந்து திங்ஸ். நான் உங்களோட பிந்து. ஸோ இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட்டுங்கிறது தம்ப்நெயில பார்த்தே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இருந்தாலும் சொல்கிறேன், பீப்புள் ப்ளீசர்ஸ். நீங்கள் எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்கிற பர்சனா, நோ சொல்கிறதுக்கு பயப்படுற பர்சனா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Let's go to the video. பீப்புள் ப்ளீசர்ஸ். யாரு பீப்புள் ப்ளீசர்ஸ்? ஒருவேளை நம்ம தான் பீப்புள் ப்ளீசர்ஸா? இப்படி ஏகப்பட்ட டவுட் உங்களுக்கு இருக்கும். இந்த வேர்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப ரீசெண்டாக தான் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டேன். ஆனால் அதை பற்றி என்னன்னு தெரியும் போது தான் பயங்கர ஷாக். எனக்கு என்ன தெரியும், கேளுடா. ஏன்னா நானும் பீப்புள் ப்ளீசராக தான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. பீப்புள் ப்ளீசர்னா தன்னோட சந்தோஷத்தை விட மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஃபோக்கஸாக இருப்பாங்கங்க. லைக் இப்போ ஃப்ரெண்டு ஒரு ஹெல்ப்னு கேட்குறாங்க, உடனே நான் பண்ணுறேன் மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறது. அதே மாதிரி ஆஃபீஸில் ஆல்ரெடி ஓவர் லோடில் உட்காந்துருப்பீங்க, எப்படா முடிக்கிறது அப்படின்னு. அந்த டைமில் புதுசாக ஒரு ஒர்க்கை வந்து உங்கள் தண்ணியில் திணிப்பாங்க. அப்பையும் ஓகே சார், எஸ் சார், பண்ணிடுறேன் சார், முடிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறது. ஏன் இதெல்லாம் பண்ணுறோம்? எப்படி பீப்புள் ப்ளீசர்ஸாக மாறுறோம்? ஆக்சுவலி இதுக்கு பெரிய பெரிய ரீசன் இருக்குது ப்ரோ. அதை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். என்ன விஷயம்னா, சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில், வீட்டில் பி எ குட் கேர்ள், பி எ குட் பாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெஸ்பெக்ட் கொடுங்க, பெரியவங்க சொல்கிறத கேளுங்க. சின்ன வயசுலேருந்தே அப்படி ட்ரெயின் பண்ணிட்டானுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் அடல்ட் ஆகியும் அதே பிஹேவியர் இங்கே வரைக்கும் வருது. என்ன விஷயம்னா, நோன்னு சொல்லிட்டா மேபி நம்மளை அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ. நான் நோன்னு சொன்னால் ரூடு கிடையாது ப்ரோ. அது அது ரூடு இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீங்கள் நோன்னு சொன்னால் ஒருவேளை அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ, நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ, நம்மளோட இமேஜ் ஸ்பாயில் ஆகிடுமோ, இப்படி ஏகப்பட்ட விஷயம் நம்ம யோசிப்போம். அதுக்காகவே எஸ் எஸ் எஸ்ன்னு எல்லா இடத்துலையும், நோ சொல்ல வேண்டிய இடத்துல கூட எஸ்ன்னு சொல்கிறது. நீங்கள் நோன்னு சொல்கிறதுனால அங்கே எதுவுமே தப்பாக நடக்க போகிறது கிடையாது. ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, ட்ரிப் போகலான்னு கூப்பிடுறாங்க. நீ யோசிக்காம போகலாமே அப்படின்னு வந்து சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் லேட்டராக யோசிச்சுட்டு இருப்ப, என்னடா இது, அதாவது மேபி உனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், நீ டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்ப, இல்லை உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக எஸ்ன்னு சொல்லியிருப்ப. எங்கே டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்களோ, அவங்க ஃபீல் பண்ணுவாங்களோ, இல்லை நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ, நாளை பின்ன எதுனா ஒன்றா கூப்பிட மாட்டாங்களோ அப்படின்னு அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு நீ டிசப்பாயிண்ட் ஆகி உட்காந்துட்ருப்ப. அதே மாதிரி ஆஃபீஸில் ஏகப்பட்ட ஒர்க்ஸ் இருக்கும். உனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸை வந்து கொடுப்பாங்க. அப்பையும் நீ நோன்னு சொல்லாமல் ஓகே சார், பண்ணிடுறேன் சார், முடிச்சிட்றேன் சார் அப்படின்னு அதையும் தூக்கி உன் தலையில் நீயே போட்டுப்ப. தென் கம் டு ரிலேஷன்ஷிப்னு வரும்போது உன் பார்ட்னர் என்ன சொன்னாலும் எஸ்ன்னு சொல்கிறது. எங்கே நோன்னு சொன்னால் கான்ஃப்ளிக்ட் வந்துடுமோ, கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை, இப்படி விஷயங்கள்லாம் வந்துடுமோ, நம்மளை அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ, விட்டுட்டு போயிடுவாங்களோ, நாளைக்கு நம்மளை அதை வச்சு ஒரு பெரிய சண்டையாக்கி அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுமோ, இப்படியெல்லாம் யோசித்து பயந்துட்டு அப்பையும் எஸ்ன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கணும். நிஜமாவே நமக்கு இது ஓகேவா, இது பண்ணுறது நமக்கு ஓகேவா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். நீ நோன்னு சொல்கிறனால நீ வந்து ரூடான பர்சன் அப்படின்லாம் நீ ஆகிட மாட்ட. அதுக்காக உன்னை யாரும் விட்டுட்டு போகிறது கிடையாது. உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட இருக்கிற பர்சன்ஸ் நீ நோ சொன்னாலும் உன் கூட தான் இருப்பாங்க, உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக நீ எஸ் தான் எல்லா இடத்துலையும் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ கண்டிப்பாக சொல்லு. உனக்கு நோன்னு தோணுச்சுன்னா அது ரூடாக தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சாரி, என்னால் இப்போ முடியாது அப்படின்னு டீசெண்டாகவும் சொல்லலாம். எஸ் சொல்கிற அப்படின்னா கொஞ்சம் யோசி. எடுத்தோன்னே அவங்க கேட்டோன்னே எஸ்ன்னு சொல்லாத.
கொஞ்சம் யோசிச்சு உனக்கு ஓகேன்னு பட்டா எஸ்ன்னு சொல்லு. இங்க பாரு, உன்னோட கதையில நீ தான் மெயின் கேரக்டர். நீ தான்டா ஹீரோ. நீ ஒண்ணும் சைட் கேரக்டர் கிடையாது. இவ்ளோ பேசுறேனே, என்னமோ நான் பெரிய இதெல்லாம் கிடையாது. நானும் பீப்பிள் ப்ளீஸரா தான் இருக்கேன்னு நெனைக்கிறேன் இன்னமும். பட் கண்டிப்பா நான் அத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இன்னும் தைரியமா சொல்லலாம். யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. எஸ் சொல்றனால நீ நல்லவனும் கிடையாது. நோ சொல்றனால நீ கெட்டவனும் கிடையாது. நீ உனக்காக தான் வாழ்ற. மத்தவங்களுக்காக, மத்தவங்கள யோசிச்சுக்கிட்டு, மத்தவங்களோட வாழ்க்கைய நீ வாழல. உனக்காக மட்டும் நீ ஃபர்ஸ்ட்டு யோசி. நீ உன்ன பத்தி யோசி. உன்னோட ஃபீலிங்ஸ ரெஸ்பெக்ட் பண்ணு. கண்டிப்பா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் த ரியல் ஹாப்பினஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றத தாண்டி ஒண்ணுமே கிடையாது. பீப்பிள் ப்ளீஸர்ஸா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா, எல்லாமே ஒரு அளவுக்கு தான். நீ என்னைக்கு அத ரியலைஸ் பண்றியோ, கண்டிப்பா நீ ஒரு பெட்டர் பெர்சனா இருப்ப. அத நான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரிலேட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி ரிலேட் ஆயிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நான் பீப்பிள் ப்ளீஸர்ஸா தான் இருக்கேன். இல்லங்க நான் அப்போ அப்படி இருந்தேன். இப்ப மாறிட்டேன். இல்ல இதுலருந்து எப்படி வெளிய வர்றதுன்னு தெரியல. இதனால தான் நான் இப்படி இருக்கேன். அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். சரிடா, நமக்கும் ஒரு கூட ஒரு ஆள் இருக்கான்டா அப்படின்னு நானும் சந்தோஷப்பட்டுப்பேன். ஸோ எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லி பழகுங்க. எந்த தப்பும் கிடையாது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோவ லைக் பண்ணிட்டு, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.